இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்ல போகிறேன், நேரம் வந்துடுச்சு. இந்த சவுண்டுக்காக மட்டும்தாங்க அந்த வீட்டை காலி பண்ணுறோம், வேறு எந்த காரணமும் இல்லை. எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட்டு எங்களால் இந்த நாய்ஸ் வந்து தாங்க முடியல. இது வந்து இந்த பிக்சர் வந்து நான் வாங்கினேன். அதாவது எனக்கு சின்ன வயசுலேயே நான் எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி வீடு பிக்சர், அதுக்கு அடுத்தது இது மாதிரி திருவிழா வந்துட்டாலே நான் இது மாதிரி ஸ்டிக்கராக நிறையா வாங்கி வீட்டில் ஒட்டி வைப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்திருப்பா, நம்மலாம் வீடு கட்டிட்டு ஒரே ஃப்ளாட்டில் இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாளா. அவள் பேர் ஆனந்தியா. ஆனால் அவள் என்னப்பா, அவளுக்கு அவங்க மாமியார் வீட்டில் வந்து சொந்த வீடு அங்கே இருக்கிறா போல். நாங்கள் அப்போலாம் இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, இது இந்த வீடு நம்மளுக்கு இந்த வீடு அப்படியெல்லாம் பேசியிருக்கோம் சின்ன வயசில் 8th படிக்கும்போது. இப்போ நான் ரொம்ப நாளாக சாமிகிட்ட கேட்டுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி இந்த பிக்சர் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடை எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அன்றைக்கி ரோட்டில் போகும்போது விற்றுட்டு இருந்தாங்க. இது 20 ரூபான்னு நான் வாங்கினேன். இது மாதிரி ஒரு அமைதியான சூழலில் ஒரு வீடு இருக்கணும், நம்ம மைண்டே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ஒரு நிம்மதி வேணும்ன்ட்டு நான் நினைப்பேன். அது மாதிரி இந்த வீடு பார்த்தோன்னே வாங்கினேன். இது வந்து இந்த பிக்சர் வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம சொந்த வீடு வாங்கணும்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு தருவாங்க, நம்மளும் முயற்சி பண்ணணுன்னு இருக்கிறேன். அதாவது ஒரு குருவி கூட இருந்தால் கூட அது நம்மளுக்கு வந்து ஒரு சொந்த வீடாக இருக்கணுங்க. அது வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து பக்கத்தில் மிஷின் சவுண்டு ஓடிட்டுருக்கனால எனக்கு தலை இருக்குன்னு பயங்கரமாக சுற்றுது. என்ன நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் அடுத்தது என்ன நடக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த பிக்சர் பார்க்கும்போது இது மாதிரி வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சுற்றி முற்றி நல்லா ஒரு இயற்கையான சூழலில் நல்லா இருக்கும், ஒரு தனிமையாக ஒரு வீடு, நிம்மதியாக நம்ம இருக்கணும்ல, அது மாதிரி நம்மளுக்கு ஆசை இருக்கும். அதுக்காக இந்த நான் பிக்சர் வாங்கினேன். இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். மேலே ஒரு பைப் மாதிரி வச்சுருந்தாங்க, அது வச்சுருந்தா 30 ரூபாவா, அதை எடுத்துட்டா 20 ரூபா சொன்னாங்க. அதை எனக்கு வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை எடுத்துகிட்டு பிக்சர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கும் வாய்ப்புகள் வந்தா, நேரங்கள் வந்தால் இதே மாடலில் தான் நான் வீடு கட்டுவேன். எனக்கு வந்து புது மாடலு டைல்ஸு மார்பிளெல்லாம் போட்டு வீடு கட்ட எனக்கு பிடிக்காது. எனக்கு சிமெண்ட்டு ஓட்டு வீடு அது மாதிரி தான் எனக்கு கட்டணும்னு ஆசை. நம்ம இது நான் என் கண்ணு முன்னாடி எங்கேயாவது ஒட்டி வச்சுப்பேன், அப்போ தான் எனக்கு வெறி வரும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும்னா நான் அதை எழுதி ஒட்டி என் கண்ணு முன்னாடியே தொங்க விடுவேன். அப்படி வச்சாதான் எனக்கு அந்த ஆசைகள் வரும், அப்போ தான் நான் அதை பண்ணுவேன். அது மாதிரி இதை எங்கேயாவது ஒட்டி வச்சுட்டு வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஈஸியாக இருக்குல்ல, பிச்சு பண்ணுவேன் பிச்சு, உனக்கெல்லாம் முடிய வெட்டி இருக்குப்பா. இது கம்பி தந்துடுங்க, காது குத்த போகிறாங்களோ ஆண்டி. இப்போ மாத்திரை போடலன்னு சொல்லிட்டு கண்ணில் குத்த போகிறாங்க. வேறையா கண்ணில் சரக்குன்னு வச்சிருக்கடி இவ்வளோன்னு முடிக்கி நல்லா வருது முடி. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட கடைசி நாள் இரவு இந்த வீட்டில் தூங்குறது. காலையில் எழுந்த உடனே பேக் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த நைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணிடணும். நைட்டு தூங்க முடியாது. அடுத்த நாள் நைட்டு சொல்கிறேன், நான் எத்தனை நைட் இங்கே தான் இருக்க போகிறேன், தூங்க முடியாது. பண்ணால் தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கும். முடிஞ்சிச்சு, க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு போக போகிறோம். இந்த வீட்டில் இருந்து இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம். எதுக்கு காலி பண்ணுறேன்லாம் ஒரு லைவில் நான் சொல்லியிருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரில. இப்போ டைம் எத்தனை நான் சொல்கிறேன் பாருங்கள், கரெக்டாக மணி 5:10 ஆகுது. அதாவது அதிகாலை 5:10 ஆகுது. என்ன குளோரி சீக்கிரமாக எழுந்திட்டிங்களா நீங்கள் கேட்பீங்க. நான் இன்னும் தூங்கவே இல்லைங்க, தூக்கமே வரல. ஏன்னா நம்ம சண்டேக்குள்ளே காலி பண்ண போகிறோம். சாட்டர்டே தான் ஒரு நாள் இருக்குது, அதனால நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறோம். சாம் வந்து தூங்கிட்டாங்க. சாம் வந்து எத்தனை மணிக்கு தூங்குனாங்கன்னா கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் தூங்கும்போது. தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், ஏன்னா வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகணும், அது மாதிரி வேலை இருக்கனால அவங்க வந்து தூங்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா தூக்கமே வரல. நான் ஏற்கனவே அங்கேருந்து வீடு காலி பண்ணும்போது கூட 3 நாள் தூங்கலை, தொடர்ந்து 3 நாள் தூங்கலை. எனக்கு டென்ஷன், வீடு எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறமா எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்படியே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அதனால எனக்கு தூக்கமே வராது. இப்போ கூட என்னென்னா எனக்கே நர்வஸாக இருக்குது.
என்னென்னா இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படி தான் நான் நினச்சிட்டு கற்பனையோடு வந்தேன். வந்துட்டு ஒரு 5 monthsலேயே காலி பண்ணுற சூழ்நிலை எனக்கு அமைஞ்சு போச்சு. அதனால் காலி பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். சண்டேலாம் நம்ம அங்கே போயிடுவோம். மண்டேலாம் இருந்து அங்கே வீடியோ எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரி இந்த வீடியோ எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி லாஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த வீட்டில் இப்போ தான் எடுக்க முடியும், அதுக்கப்புறமா இந்த வீட்டிலேருந்து நம்மளால எடுக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் எடுத்தேன். எத்தனை பேர் வீடு வந்து வேறு வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எப்படி தூங்காமலாம் இருந்துருக்கீங்க எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த வீடு நிரந்தரமே இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு 1000 வீடு, அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. நான் உங்களுக்கு பேக் பண்ணது எல்லாமே காமிச்சிட்டு நான் ரொம்ப ஒரு 1 hour தூங்கிட்டு திரும்ப 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். எழுந்திரிச்சிட்டு திரும்ப க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு தூக்கமே வரல உண்மையாக. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன், அங்கே போய் எப்படி செட் ஆகுமோ, நம்மளுக்கு என்னவா ஆகுமோ அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓவர் திங்க் பண்ணி தான் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கூட்டி போச்சு. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி ஓரளவுக்கு இங்கே வச்சுட்டோம். இதில் எல்லாமே பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் திங்ஸு. அதுக்கு அடுத்தது இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அங்கே தான் அந்த ரூமில், அதாவது அந்த ரூமில் வந்து அதுதான் பெட்ரூம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து நான் படுத்தேன். அதுக்கு அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு டே படுத்தோம். அதை விட இப்போது திரும்பியும் லாஸ்ட் டே இப்போ படுக்கிறோம். ஏன்னா இங்கே எல்லாமே ஒரே பொருளாக இருக்கனால ஹாலில் வந்து நாங்கள் படுக்கலை, அதனால் அங்கே படுக்கலான்னு போயிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. கிச்சன் வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில வீடியோ, நான் வந்து ரொம்ப கொடூரமாக தான் எடுப்பேன். இப்போ தான் சவுண்ட் இல்லாமல் இருக்குது. கிச்சன்லேயும் வந்து எல்லா பொருளையுமே ஏற கட்டி வச்சுட்டாங்க. கிச்சன் எல்லாமே கடகடன்னு சாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. மிச்ச பொருள் எல்லாமே நான் க்ளீன் பண்ணேன். துணியெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அதெல்லாம் நம்ம வச்சு மூட்டை கட்டி கொண்டு போக வேண்டியது தான். கொஞ்சம் தூங்காமல் இருக்கனால கொஞ்சம் வளருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலெலாம் எனக்கே தெரியாது, இப்போ நான் கேமராவில் பார்த்து தான் தெரியும் க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கீழே வச்சிட்டோம். நிறைய அட்டைப்பெட்டி அப்புறமா பேக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த வீட்டிலேருந்து நமக்கு காலி பண்ண பல வருடங்கள் ஆகும்னு நினச்சிட்டு நான் எல்லாத்தையுமே அப்படியே பொருளெல்லாம் இல்லாமல் அப்படியே போட்டுட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டாண்டு, நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாண்டெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்கோம். வீடில் இடமே இல்லை, இப்போ சுத்தமாக இடம் இல்லை. இப்போ நாளைக்கு இந்த ஸ்டாண்டெல்லாம் வெளியில் போட்டுட்டு இதெல்லாமே அப்படியே வச்சிடணும். இதெல்லாம் நம்மளுடைய பாத்திரம் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன் நம்மளுக்காக நம்ம சேனலில். ஏன்னா கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ண பிறகு தான் திரும்ப அங்கே போய் யூஸ் பண்ணணும். போல் கண்ணு பின்னான்னு கீக்கி வச்சுருக்கேன். ஓகேங்க, நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை மார்னிங் திரும்ப எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். அந்த வீடு போய் க்ளீன் பண்ணணும், புது வீடை. அதுவும் இதில் தான் வரும் நான் நினைக்கிறேன். சாம் தான் போய் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வீடு நான் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டேன். அதனால சாம் மட்டும் தான் போய் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ வீட்டிலேருந்து வேலையை முடியுமா அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி சனிக்கிழமை ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலி பண்ணிவிட்டு அங்கே போகணும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கே தான் தூங்குவோம் புது வீட்டில். நினச்சே பார்க்கல, சடனாக என்னென்னமோ நடந்துச்சு என்னுடைய லைஃப்பில். அப்படி தான் நான் சொல்லணும். நான் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்தது எப்போவுமே வசனம் பார்க்குறது முக்கியம். என்ன வசனம்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நான். கர்த்தருக்கு உங்களே பிரதிஷ்டை பண்ணுங்கள். யாத்திராகமம் 32:29. ஓகே, சாட்டர்டே இந்த 14th அன்றைக்கி நம்ம அங்கே இருப்போம்.
இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே கொடுக்கணும். ஓகே, நாங்கள் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக அந்த இந்த வீடியோவில் காட்டுறோம். இல்லைன்னா செப்பரேட்டாக காட்டுவோமா எங்களுக்கே தெரில, அது தனியாக வருமானு தெரில. பார்க்கலாம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஒன்று இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு லேட்டாக தான் வரும். நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் செட்டில் ஆன பிறகு தான் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி சாம் போடுவாங்க. மொபைலில் தான் நம்ம எல்லாமே ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறோம். அதனால் மொபைலில் ஸ்பேசஸ் வேறு இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே, பாய். நான் வந்து விடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நேரம் 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோஹி பார்த்தீங்கன்னா காப்பி குடிச்சிட்ருக்கு உட்காந்து. நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இது வீட்டுக்கு இப்போ தானே வந்தீங்க, ஏன் உடனே காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லியாச்சு, லைவ்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, சவுண்டால் தான். இப்போ நான் பேசிட்டு கேட்குதா இல்லை சவுண்டு கேட்குதா, ரெண்டே தந்தனே உங்களால் பிரிக்க முடியாது. இந்த சவுண்டு கதவை சாத்தினாலும் கேட்கணும், திறந்தாலும் கேட்கும், எப்போவுமே கேட்டே இருக்கோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. எஸ், ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க. வீட்டை விட்டு போக மனசு இல்லை, ஆனால் நம்ம போய் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இது செட் ஆகலை, அதனால் போகிறோம். வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் அது செட் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இதுதான் செட் ஆகும், சில பேருக்கு இது செட் ஆகாது. அது மாதிரி எங்களுக்கு இது செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப 2 பேருமே தலைவலி பார்ட்டிஸு, அதனால செட் ஆகலை. வீடு மாறி வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தினமும் 2 வீடியோ வரும். வீடு மாறி வந்தாச்சு, கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப நாள் ஆக மாட்டோம். 2 rooms வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. முழுசாக இதை நான் வீடெல்லாம் காட்டல உங்களுக்கு. ஏன் காட்டலைன்னா எல்லாம் முடிச்சுட்டே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் மட்டும் வந்தோடனே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.